அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கையின் கடற்பரப்புக்கு அருகில் நிலை கொண்டுள்ள ஈரானிய கடற்படை கப்பலை நாட்டுகள் அனுமதிக்கக்கூடாது என்று அமெரிக்க தூதரகம் அழுத்தம் கொடுத்து வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பணிகின்றாரா எனவும் பிமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார். கப்பல் விவகாரத்தில் கொழும்பு துறைமுக அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் அழுத்தம் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். குறித்த கப்பலை துறைமுகத்திற்கு அனுமதித்தால் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச ராணுவ கண்காட்சிக்கு சென்ற 3 ஈரானிய கப்பல்களில் ஒன்று தற்பொழுது பாணந்துறை கடற்பரப்புகள் அப்பால் ஆழ்கடலில் நிலை கொண்டுள்ளது. இந்த கப்பல் நேற்று மாலை முதல் கொழும்பு துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதி கோரி வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த கப்பல் ராணுவ நடவடிக்கைகளுக்காக வரவில்லை என்றும் தொழில்நுட்ப திருத்தங்கள் அல்லது அத்தியாவசிய தேவைகளுக்காகவே அனுமதி கோருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடைபெற்று முடிந்த 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னரே வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இதனை ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை பிரிவில் உள்ள கொக்குவில் மற்றும் கோட்டமுனை பிரதேசங்களில் 18 பேர் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா தாக்குதலுக்குள்ளாகி வருகின்றனர். எனவே பொதுமக்கள் வீடுகள் மற்றும் தமது வெற்றி காணிகளை துப்புரவு செய்யுமாறு மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை பணிப்பாளர் வைத்தியர் இளையதம்பி உதயகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு உணவுப் பொதிகள் என்ற பெயரில் கடத்தப்பட்ட 536 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பாரிய போதைப்பொருள் தொகுதியை இலங்கை சுங்கப் பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். இலங்கை சுங்கப் பிரிவினரின் விசேட சோதனையின் 51 கிலோகிராம் கேசிஸ், 1 கிலோகிராம் ஐஸ் போன்றன மீட்கப்பட்டுள்ளன. இவை மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு கொழும்பு 10, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளில் வசிக்கும் 4 இலங்கை பிரஜைகளின் முகவரிகளுக்கே இந்த பொதிகள் வந்துள்ளன. வாதுவ புகையிரத நிலையத்தில் ஓடும் புகையிரதத்தில் ஏற முயன்ற தகவல் தொழில்நுட்ப நிபுணர் ஒருவர் புகையிரதத்தில் மோதி உயிரிழந்ததாக வாதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் வாதுவ பாலிகா வீதியில் வசிக்கும் 42 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அழுத்கமவிலிருந்து மருதானை நோக்கி சென்று கொண்டிருந்த புகையிரதம் இன்று காலை வாதுவ புகையிரத நிலையத்தில் நிறுத்தப்பட்டு மீண்டும் பயணத்தை தொடங்க இருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு கட்டாரில் வசிக்கும் அனைத்து இலங்கை பிரஜைகளிடம் தங்களை பற்றிய விவரங்களை உடனடியாக தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகம் விடுத்துள்ள விசேட அறிவிப்பில் இதற்காக வழங்கப்பட்டுள்ள கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்வதன் மூலம் இலங்கையர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் ஏதேனும் அசாதாரண சூழல் ஏற்படும் பட்சத்தில் இலங்கையர்களுடன் விரிவான தொடர்புகளை பேணுவதற்கு இந்த தரவுகள் உதவும் என்றும் அவசர வெளியேற்றம் அல்லது பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுக்கும் போது தூதரகத்தின் ஒருங்கிணைப்பு பணிகள் இதை இலக்குப்படுத்த முடியும் என்றும் கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. 2 போலீஸ் அதிகாரிகளை தாக்கி அவர்களின் சீருடையை கிழித்ததாக கூறப்படுகின்ற லொரி சாரதி ஒருவரை கைது செய்துள்ளதாக களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆபத்தான முறையில் லொரியை செலுத்திய நபரை கைது செய்வதற்கு சென்றபோதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் பயாக்கல பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர் ஆவார். சந்தேக நபர் பலாத்தோட்ட வீதியிலிருந்து கட்டுக்குருத்த நோக்கி லொரியை செலுத்திக் கொண்டதுடன் நாகுட சந்தையில் உள்ள வீதி தடையில் வழிமறித்து சோதனையிட்ட போது ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் பின்னரே இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்கு இலக்கான 2 போலீஸ் அதிகாரிகளும் நாகட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் மேற்கொண்ட கத்திக்குத்து தாக்குதலில் அதிகாரி ஒருவரின் இடது கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக ஆற்று மணல் எடுத்து சென்ற கனரக வாகனம் காவல்துறையின் உத்தரவை மீறி நிறுத்தாது தப்பியோடிய நிலையில் அதன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக ஏறாவூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்பின் குறித்த கனரக வாகனத்தை நிறுத்தி மடக்கி பிடித்து சாரதியையும் உதவியாளரையும் கைது செய்துள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்ட 25 வயதுடைய கரடியனாறு கீத்துள் பகுதியைச் சேர்ந்த சாரதியிடமிருந்து 3180 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளையும் 22 வயதுடைய ஏறாவூர் மீராக்கணியைச் சேர்ந்த உதவியாளரிடமிருந்து 3420 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளையும் மீட்டு ஏறாவூர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வருகின்ற தீவிர போர் பதற்றங்களை அடுத்து குறித்த நிலைமை எட்டப்பட்டுள்ளது. அதன்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 77.86 அமெரிக்க டாலர்களாக நேற்று அதிகரித்துள்ளது. இதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 84.59 அமெரிக்க டாலர் ஆக பதிவாகியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் இஸ்ரேலில் வசிக்கும் சுமார் 29,000 இலங்கையர்களின் நலன் குறித்து இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சருடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்து அமைச்சர் விஜிதகீர தன்னுடைய உத்தியோகபூர்வ வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள நமது குடிமக்களை பாதுகாப்பதே எமது முதன்மையான முன்னுரிமையாகும். இன்றைய தினம் ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் கிதியோன் சாருடன் தொலைபேசியில் உரையாடினார். இதன்போது ஆஸ்திரேலியில் உள்ள 29,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் குறித்து கேட்டறிந்தேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். வளைகுடா பிராந்தியத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் போர் பதற்றத்தை கருத்தில் கொண்டு சர்வதேச கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபடும் இலங்கையர்கள் வகை கொண்ட மீன்பிடி படகுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கடற்தொழில் திணைக்களம் விசேட அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த கஹவத்த இது தொடர்பில் விடுத்துள்ள முக்கிய ஆலோசனைகள் வருமாறு: கடற்தொழிலாளர்கள் கண்டிப்பாக தங்களின் பாரம்பரிய கடற்தொழில் எல்லைகளுக்கு மாத்திரம் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அறிமுகமல்லாத கப்பல்கள் அல்லது இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கப்படுகின்ற கப்பல்களை நோக்கி நகர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலில் இருக்கும்போது ஏனைய கப்பல்களுடன் பொருட்களை பரிமாற்றிக் கொள்வதையோ அல்லது எந்தவொரு கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையோ முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றங்களுக்கு மத்தியில் கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் 2வது ஈரானிய கப்பல் நங்கூரமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. IRIS புசேர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கப்பல் டேங்கர் வகை ராணுவ விநியோக கப்பலாக கருதப்படுகின்றது. இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுமார் 12 கடல் மைல் தொலைவில் கடலில் நங்கூரமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்று மூழ்கியதாக கூறப்படுகின்ற தேனா கப்பலுக்கு பொருட்களை வழங்குவதற்காக குறித்த புசேர் கப்பல் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கப்பலில் கணிசமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் இருப்பதாகவும் தற்போது AIS அமைப்பு செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கையின் தெற்கு கடல் எல்லைக்கரையில் தாக்கி அழிக்கப்பட்ட ஈரானிய கப்பலில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை வைப்பதற்கு கராபட்டிக மருத்துவமனையில் போதிய இடமில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்காலிகமாக பல உடல்களை பிரேத அறைக்கு வெளியே குளிரூட்டும் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொள்கலன்களில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மணலேற்றி வந்த டிப்பர் ஒன்று சுண்டாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சபாபதி பிள்ளை வீதியில் நேற்று காலை தடம் புரண்டுள்ளது. சட்டவிரோதமாக மணலேற்றி வந்த குறித்த டிப்பரை இவ்வாறு தடம் புரண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் டிப்பர் சாரதி சுண்டாகம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது பலர் பல்வேறு போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் கள்ளச்சாராயம், கஞ்சா மற்றும் ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்களுடன் 10 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மலாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட வேளை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.